2026ல் டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே இந்த 3 கட்சிகள் போட்டியிட்டா உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணே? டிஎம்கே பார்ட்டி. திமுக பார்ட்டி. எஸ். எதனாலண்ணே? அது செயல்பாடுகள் ஓரளவு கணிசமான முறையில் நல்ல முறையில் போயிட்டு இருக்குது. நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. ஆமாம். திமுகவோட செயல்பாடுகள் பிடிச்சிருக்கு. வர 2026லேயும் உங்களுடைய ஆதரவு டிஎம்கே பார்ட்டி. டிஎம்கே பார்ட்டிக்கு தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சார் கம்மிங் 2026ல் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே 3 கட்சிகள் வந்து போட்டியிட போகிறாங்க. அதில் உங்களோட ஆதரவு யாருக்கு சார்? டிஎம்கே. ஒய் சார்? தே பீன் பர்ஃபார்மிங் வெல். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு மாற்றணும்? ஓகே. இல்லை என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்குறேன் சார். கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் பெட்டர் சார். அதான் சார், என்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? அவங்களோட கொள்கைகள்னு எதனா ஒன்று இருக்கும்ல சார்? கொள்கைகள்லாம் அவங்க என்ன சொன்னாங்களோ ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க சார். டெஃபினட்டாக மச் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி கண்டிப்பாக டிஎம்கேல இருக்கிறவங்க அளவுக்கு மற்றவங்க கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல சார். ஓகே சார். இப்போ தொடர்ந்து லஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? லஞ்சம் இல்லாத காலம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நீங்கள். லஞ்சம் இல்லாத காலமே இல்லை. எல்லா நேரத்திலும் லஞ்சம் இருக்குது. எல்லா ரூல்லையும் லஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். தேர் நத்திங் ஹஸ் பீன் ப்ரூவ்டு. பல வழக்குகள் பல இது போட்டுன்னு தான் இருக்காங்க. பட் ஆனால் இது வரைக்கும் ப்ரூவன் வந்து ஒரே ஒரு லேடி தான். ஸோ அதனால் லஞ்சத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை சார். பர்ஃபார்மன்ஸ் ஜென்ரல் ஸ்டேட் லெவல் இஸ் கோயிங் வெல். சார் நிறைய பேருக்கு வந்து இவங்களுடைய ஆட்சி பிடிக்கல, செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்றாங்க. அது வெறும் மீடியாவில் தான் சார் பேசுகிறாங்க. நேரடியில் யாருக்கிட்டையும் அப்படி எதுவும் இல்லை சார். ஐ எம் ஜஸ்ட் அ ஜென்ரல் பப்ளிக். என்ன கேட்டிங்க, நான் பதில் சொல்கிறேன்.